கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா எப்படியாச்சும் கார்த்திக்கிட்ட இருந்து தீபாவை பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நாச்சியாரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டோன்னா இந்த தீபா நாச்சியாருக்காக கழுத்துலேருந்து கழட்டின தாலியை கண்டிப்பாக அவளால் கழுத்தில் மறுபடியும் வந்து கழுத்துக்கு வராது. அந்த தாலியை நம்ம கழுத்தில் கட்ட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூசாரி அப்படின்ற பேரில் பிரார்த்தனை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சால் நாச்சியாருக்கு சீக்கிரமே குணமாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு போலி சாமியாரை ஏற்பாடு பண்ணி ரம்யா அந்த சாமியார்கிட்ட தீபாவை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சாமியார் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ரொம்ப ரிஸ்க்கான பரிகாரம் எல்லாம் செய்ய சொல்லுவார். ஸோ அதில் தீபாவுக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம், ஸோ அவங்க உசுருக்கே ஏதாவது ஆபத்து வர மாதிரியான பரிகாரங்களை தான் இந்த ரம்யா செய்ய சொல்லி அந்த சாமியார்கிட்ட தீபா கிட்ட சொல்ல சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சீனை வந்து கண்டிப்பாக கொண்டு போவாங்க. ஸோ அப்படி ரொம்ப மோசமான பரிகாரத்தை பண்ணி தீபாவுக்கு அப்படி ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்திக் போய் காப்பாற்றுவாரா, இல்லை தீபாவுக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துருமா அப்படிங்கிறதான் இங்கே ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இவங்களுடைய பயமாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ரம்யா அவங்க கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணபடி இந்த போலி சாமியாரை வச்சு தீபா வந்துட்டு பழி வாங்குவாங்களாம். இல்லை அப்படின்னா இந்த சாமியார் வந்து போலி சாமியார் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம ரம்யா தான் எல்லாம் பண்ண சொல்லாங்க, இப்படிப்பட்ட பரிகாரங்களை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நிஜ சாமியார் வந்து தீபாக்கிட்டேயும் கார்த்திக்கிட்டேயும் சொல்லுவாங்களாம். ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே ஒரு டெஸ்ட்டாக வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவுடைய வீட்டில் இருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யாவுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அருண், ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து போகலாம். ஸோ நம்ம ஐஸ்வர்யாவை கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அதனால் அவளை எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐஸ்வர்யாவுடைய அம்மா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக அருண் போனார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வர மாதிரியான சீனை கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி கொண்டு போய் அருண் வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்கே வந்து ரியாவை பார்த்து ரியாவை கையும் களவாமல் பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு உடந்தையாக இருந்த அவங்களுடைய அம்மாவையும் ஐஸ்வர்யாவும் கூடவே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீன் கொண்டு படம் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.